கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமுள்ள ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இங்கு ஆண்டவர் அருமையாக ஒரு வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன்னுடைய ஆயுசு என்னாலே அது பெருகும். பிரியமானவர்களே, அது விருத்தியாகும், அது பெருகும் என்ற அர்த்தம். அருமையான ஒரு வாக்கு தத்தம். இன்றைக்கு எத்தனையோ இந்த உலகத்துல வாழ்வதற்காக எவ்வளவோ பிரயாசங்களை பட்டு ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக எத்தனையோ பிரயாசங்கள், இரவு பகலாக கடினமான உழைப்பு, இரவு பகலாக பல திட்டங்கள், அதற்கான முயற்சிகள், அதற்கான செலவுகள், அதற்கான ஒத்துழைப்புகள் என்று சொல்லி எத்தனையோ விதங்கள்ல மனுஷர்கள் படும் பிரயாசத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் ஒவ்வொருவருமே கூட தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளானாலும் சரி, குடும்பத்திற்கான தேவைகளானாலும் எவ்வளவாய் உழைக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேல நாம் இந்த பூமியில வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்கின்றது. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், நீ உன் தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகின்றார். அப்போ எப்படியாச்சும் இந்த மனுஷர்களுடைய வாழ்க்கை நீடித்திருக்கணும், நான் பூமியில படைச்சிருக்கிறேன், இவர்களை உண்டாக்கி இருக்கிறேன், இவர்களை அனுபவிப்பதற்காக அந்த பூமியில எல்லா நன்மைகளையும் நான் சிருஷ்டித்திருக்கின்றேன். மரங்கள், கொடிகள், செடிகள், மலைகள், எவ்வளவு இயற்கை வளங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள், இல்லை உண்ணுவதற்கும் சரி, நாம் குடியிருப்பதற்கும் சரி, எத்தனையோ நன்மைகள், நம்ம பார்த்து மகிழ, நம்ம அனுபவித்து மகிழ என்று சொல்லி எவ்வளவு நன்மைகளை இந்த பூமியில கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த பூமியில வாழ்ந்திருக்கணும், ஒவ்வொருவருமே நன்றாய் வாழணும் என்று சொல்லிதான் உண்டாக்குனாரு. அன்றைக்கு ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவர் சொன்னாரு இல்லையா, நீங்க இந்த தோட்டத்துல நடுவில் இருக்கிற அந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க கனி உள்ள மரம், அந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொன்னார். ஏன்னா அதை புசித்தா மனிதர்கள் நன்மை தீமையை அறிவாங்க, அப்புறம் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் குறையும், அவங்க என்றென்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்திருக்க உண்டாக்கப்பட்டாங்க. ஆனா அந்த கனியை புசித்தா அவங்க வாழ்ந்திருக்க முடியாது, புசிக்கும் நாளில் சாவா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே கர்த்தர் இந்த பூமியில நம்ம வாழ்ந்திருக்க விரும்புகின்றார். எனவே நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகணும், பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகின்றார். அதற்கு அவர் என்னெல்லாம் வழி என்று சொல்லி கொடுக்கும் பொழுது, முதல்ல உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லுகின்றார். தேவ பிள்ளைகள் இல்லையா, உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணி அவர்களை நீங்க சிறிய வயதா இருக்கலாம், வாலிப வயதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் எந்த வயதினை உடையவர்களாக இருந்தாலும் நாம் நம்முடைய தாய் தகப்பனாரை நாம் கனம் பண்ணி வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அவர்களுடைய மனதை உடைத்து, தாய் தகப்பனுடைய உள்ளத்தை உடைத்து கண்ணீர் வர வைக்கத்தக்கதாக பிள்ளைகள் நடப்பது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் பழித்து பேசி அவர்களை கண்ணியமாய் நடத்தாமல், அவர்களுடைய குறைகளையும் அவர்களை தவறாக பேசி அலைகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும். நம்மை பூமிக்கு கொண்டு வந்து நம்மை குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே நமக்கு என்ன தேவை என்று பார்த்து நம்மை வளர்த்த நம் தாய் தகப்பனை நாம் எப்பொழுதும் நம்மை கண்ணியமாக நாம் நடத்த வேண்டும், அவர்களை கனம் பண்ண அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லுகின்றார்.
பிரியமானவர்களே, அதோடு கூட ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோம்னா ஆண்டவர் தீர்க்காயுசை தருகின்றார். அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருடைய வாழ்நாள் பூமியில பெருகுகின்றது. ஆசேர் கோத்திரத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் என்னன்னா, நாட்களுக்கு தக்க பலன் இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை அந்த பூமியில அதிக நாட்கள் வாழ்ந்தாலும் ஒரு படுக்கையில விழுந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி வாழாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நாட்களுக்கு தக்க பலனும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவரால நம்முடைய நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவரையே பற்றி கொண்டு அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் இப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த பூமியில நீர் மனுஷர்கள் நீடித்து வாழ்ந்திருக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆண்டவரே அப்பா, உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் இருக்கிறது. உமக்கு பிரியமாய் வாழ இதை என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. ஒரு மனுஷியுடைய வாழ்க்கை வாழ்நாட்கள் பெருகுவது உம்மாலே தான். எனவே தகப்பனே, இந்த நாளில் கூட ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு கடந்து செல்கிறவர்கள் இதோ உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, அவருடைய நாட்களை நீர் பெருக பண்ணுவீராக, அவருடைய ஆயுசின் வருஷங்களை விருத்தியடைய பண்ணுவீராக. இதோ கர்த்தாவே, இது ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுகின்றார். எனவே நீங்கள் பயமும் திகிலும் இல்லாமல் என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தீமையும் உங்கள் குடும்பத்தை அணுகாமல் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.